வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் அண்ட் இன்ஃபர்மேஷன் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி பார்க்க போகிறோம். எக் சேமியா கிச்சடி. நீங்கள் நார்மலாக ரெகுலரான சேமியா கிச்சடி செஞ்சுருப்பீங்க. ஆனால் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இந்த எக் சேமியா கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இந்த கிச்சடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி ஹாஃபாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. பின்னர் ஒரு ஸ்மால் சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. பின்னர் அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், பட்டாணி இது 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 150 கிராம் சேமியா இதில் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த சேமியாவை எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் கிச்சடி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வரும். இந்த எண்ணெய் இந்த சேமியாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த சேமியாவை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நம்ம அதே கடாயில் கிச்சடி செய்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த சேமியாவும் வெஜிடபிள்ஸும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் சேமியா அளவுக்கு 1.5 கப் தண்ணி எடுத்துக்கணும். இந்த சேமியாவை இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு பவுலில் ஒரு எக்கை உடைச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஓகே, 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி கொஞ்சம் இருக்குது. இந்த டைமில் நம்ம இந்த பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்கை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. அது அப்படியே திரும்ப நம்ம மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக் நமக்கு அங்கே வெந்துடுச்சு நல்லா. இப்போ நம்ம கிச்சடியில் எல்லா இடத்துலையும் இந்த எக்கு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எக் சேமியா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நார்மல் கிச்சடியை விட இது நம்ம இதில் முட்டை சேர்த்துருக்கனால இது எக்ஸ்ட்ரா டேஸ்டியாக இருக்கும். ஓகே, இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.